தண்ணி வந்து அளந்து ஊற்றிருக்கோம். இது வந்து கைக்குத்தல் அரிசி, இது கருப்பு உளுந்து. உளுந்தஞ்சோறு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து கைக்குத்தல் அரிசி 2 கப்பு, உளுந்து வந்து 1 கப்பு, மொத்தம் 3 கப்பு. இது கைக்குத்தல் அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் வந்து அரிசிக்கு வந்து 3 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதாவது ஸ்பூன்னாக்கா இது வந்து டீஸ்பூன், குட்டி ஸ்பூன். வெந்தயம் சீரகம் சேர்த்துட்டோம். இப்போ கொதி வருது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோறுக்கும் உளுந்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து சேர்த்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ 1 கைப்பிடி போட்டுக்கலாம். கடைசியாக இறக்கும் போது 1 பொடி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இப்போ முழு பூண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். இடிக்கக்கூடாது, நறுக்கி முழுசாக சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டுன்றதால நான் நறுக்கியிருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் நறுக்காமல். நல்லா குழைவாக வெந்துருச்சு. நம்ம மீதி இருக்க தேங்காய் பூவை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னா. இப்போ உளுந்து சோறு சாப்பிட தயாராகிவிட்டது. அருமையான வாசம், அவ்வளோ ஒரு அருமையான வாசம். இதுக்கு ஈரல் சம்பல், கோழி ஈரல் சம்பல் வச்சு சாப்பிடணும். நான் இன்றைக்கி இது செஞ்சுருக்கேன். இதுக்கு துவையல் வச்சு சாப்பிட்லாம், கீரை பொரியல் வச்சு சாப்பிட்லாம், ஆட்டுக்கறி